வணக்கம் நண்பா, இது நம்ம பேக்கோ சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னா என்ன, அது யாரெல்லாம் எழுதணும், அது எதற்காக நடத்துகிறாங்க, அது எழுதினா அரியர் பாஸ் ஆகிடுமா, இல்லை அதை எழுதலைன்னா அரியர் ஃபெயில் ஆகிடுமா, அப்போ அரியர் கேஸோட நிலைமை எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஆட் பண்ணவோ அல்லது எப்படி நம்ம தேவையில்லாத பேப்பரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு தெளிவான இது இல்லை. அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னா என்ன? இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னா உங்களுடைய மதிப்பெண்ணை உயர்த்துவதற்கான ஒரு தேர்வு. இது பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்களால் எல்லா வருடமும் நடத்தப்படும் ஒரு எக்ஸாம் தான். இந்த வருஷம் மட்டும் புதிதாக நடத்தப்படும் தேர்வு அல்ல. இது வருடம், அதாவது எல்லா வருடங்களும் நடத்தப்படும். இந்த வருடம் ஆன்லைனில் நடத்துகிறார்கள். இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸாம் எழுதுனா இப்போ கடந்த பருவ தேர்வில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை விட இதில் அதிக மதிப்பெண் எடுத்தால் இந்த மதிப்பெண்ணை கணக்கில் எடுத்து உங்களுக்கு மதிப்பெண் வழங்குவார்கள், உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவார்கள், உங்கள் அரியரும் பாஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா மேபி இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து அரியர் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 5 வருஷம் கழிச்சோ எப்படியாவது ஒரு இது வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குமா ஆன்லைன் மோட் எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆஃப்லைன் நீங்கள் காலேஜ் போயிருந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக எக்ஸாமை தவற விடாமல் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அல்லது போர்ட்டலில் சரியாக ஒர்க் ஆகலைனாலோ உடனே உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய எந்த காலேஜில் படிக்கிறீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் எல்லாத்தையும் கொடுத்து நான் கீழே ஒரு இமெயில் தந்திருக்கேன். அந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு ரிப்ளை தருவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். இதை எழுதுங்க, கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூனிவர்சிட்டி வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களே அதில் சரியான ஒரு ஹைலைன்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. என்ன மாதிரியெல்லாம் எக்ஸாம் எழுதணும், எந்த முறையில் நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உடனுக்குடனே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அடுத்தது 22ஆம் தேதி பிறகு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், 4th செம் அண்டு 6th செம்மில் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கு அரியர் பாஸ் பண்ணி விட்டாங்களோ அவங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். யூஜிக்கு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், 4th இயர், 6th இயர். பிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், 4th இயர். பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/12/2020 மதியம் 3 மணிக்கு பிறகு தான் இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேமெண்ட் பார்த்திங்கன்னா இன்னையோட கடைசி நாள் பார்த்திங்கன்னா 21/12/2020 வரைக்கும் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அன்றைக்கி சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. மேபி ஒரு நாள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்ணுவாங்களான்னு தெரியுங்களா? பட் இன்றைக்கே எல்லோரும் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாருமே உங்கள் அரியர் பேப்பர்ஸ், நான் என்னதுக்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத விருப்பப்படுறேன்னா அந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பிற்காலத்தில் கிடைக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு தான். பட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அரியர் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அதாவது நிறைய காலேஜுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் சேரலை. ஏன்னு சொன்னால் அதாவது எக்ஸாம் நாளைக்குன்னு சொன்னால் அதுக்கு முந்தா நாள் ராத்திரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மெசேஜ், ஃபோன் போயிருக்கு, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அந்த இதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் தவிர்க்கலாம். பட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை எழுதுங்க. இந்த
போன செம்மில் அரியர் வச்சவங்க, அரியர் பாஸ் பண்ணி விட்டவங்கெல்லாம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு அதாவது புரிதல் இல்லாமல் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் லோகின் பண்ணி உள்ளே வந்தப்புறம் 2 கிளிக் பண்ணுற காலம் தந்திருப்பாங்க. அதில் செக் டு எனேபிள் ஆட் பேப்பர் பட்டன் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த சப்ஜெக்ட் நீங்கள் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணணும் தெரியல, சப்ஜெக்ட் கோடு வந்து என்டர் பண்ணாலும் அது இன்வால்டு கோடாக வருது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் அது அப்செட் பண்ணிக்குமே தவிர நீங்கள் எந்த கோடையும் அதில் என்டர் பண்ணால் அப்செட் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு, அதில் நேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தா தான் ஆட் ஆகும். ஏதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் ஆகாது. அதனால் நீங்கள் அதை இது பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேப்பர் ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேப்பரை ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஐ அக்ரி டு த அப்பியர் ஃபார் த அரியர் பேப்பர்ஸ் அபவ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேவ் ஆகிடும். பல பேர் நான் தெரியாமல் ரிமூவ் பண்ணிட்டேன், எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, நான் பேமெண்ட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் அதுக்கு டீட்டெயில்ஸ் கீழே தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.